திரு விஜய் அவர்கள் புதுச்சேரியில் செய்த புதுமையான அரசியல், அதைத்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன புதுச்சேரியில் அப்படி புதுமையான அரசியலை செஞ்சாரு அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன். ரொம்ப புதுமையாக தான் இருந்தது புதுச்சேரியில் நடந்த கூட்டம். அது என்னென்ன புதுமையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும், அதாவது இதற்கு முன்பு நடந்த கூட்டங்கள் எல்லாமே பல விமர்சனங்கள் வந்தது. அது எதிர்க்கட்சியால் விமர்சனங்கள் செய்யப்படுகிறது என்பது அது அரசியலுக்காக என்னதான் நல்லபடியாக பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவானவங்களும் சில பேர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தாவேகா கூட்டத்தில் மரத்தில் ஏறுறாங்க தொண்டர்கள், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, அனாவசியமாக கத்துறாங்க, போலீஸாரை பார்த்து கத்துறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்களை போய் தாவேகா துண்டை போட்டு அங்கே போய் அவர்களை கட்சி வாழ்க என்று சொல்லி பேசுகிறாங்க. இப்படி பல விமர்சனங்கள் வந்தது. அதே மாதிரி கரூர் கூட்டத்துக்கு பிறகு, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப விமர்சனம். அங்கே நடந்த 41 உயிர் பலியானது, இதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய அந்த கட்சி கொஞ்ச நாள் ஸ்தம்பித்து போன அளவுக்கு விமர்சனங்கள் வந்தது. அது சிபிஐ விசாரணையும் போய்கொண்டு இருக்கிறது. அப்போது நடந்த கூட்டங்களுக்கும் புதுச்சேரியில் நடந்த கூட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. அரசியல் மயமாக்கப்படல தாவக தொண்டர்கள், தாவக கட்சியினர் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் இதற்கு முன்பு நடந்த கூட்டங்களில். முதலில் பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டம் அவர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து உள்ளது. அவ்வளவு புதுமையாக அருமையாக நடந்தது. என்னென்ன எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதலில் புதுச்சேரி காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் முழு வீடியோ அங்கே என்ன நடக்குங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் டிவியில். ரொம்ப அருமையாக காவல்துறை அதிகாரிகள் பொறுப்புணர்ச்சியோட, அதாவது தொண்டர்களுக்கும் மனசு புண்படக்கூடாது, அதே போன்று அவர்களுக்கும் மனசு நொந்துடக்கூடாது என்று தாவேகா தொண்டர்களும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அரசுக்கு கெட்ட பேர் ஆகிவிடுமே என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும், அதே போன்று விஜய் என்ற ஒரு மாஸ் நடிகர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக எழுச்சியோடு இருக்கிறார், மக்கள் ஆதரவிற்கு வளர்கிறார், அவருக்கு வந்த கூட்டத்தை மரியாதையோடு ஹேண்டில் பண்ண வேண்டும் என்ற பொறுப்பு பாண்டிச்சேரி காவல்துறையை ஆச்சரியப்பட வைத்து. பாண்டிச்சேரி காவல்துறைக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். அவ்வளவு அருமையாக, அதாவது கேட்டுக்குள்ள தொண்டர்களை விடுறதா இருக்கட்டும், கேட்டுக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த வண்டிக்கும் தொண்டர்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவர் பேசுற வண்டிக்கும் தொண்டர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரமாவது இருக்கணும், வண்டிக்கிட்ட யாரும் வரக்கூடாது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். இதில் அந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருந்தது. வண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த கம்பி கேட்டு போட்டிருந்தாங்க, தள்ளி தான் தொண்டர்கள் இருந்தாங்க. அங்கேயும் வரிசையாக போலீஸ் நிப்பாட்டியிருந்தாங்க. கூட்டத்தை 2 நடந்து வர அளவுக்கு பிரிச்சிருந்தாங்க இல்லையா நடுவில். அந்த நடந்து வர்ற இடங்கள்லையுமே காவல்துறை வரிசையாக நின்றாங்க. ஒரு எல்லை பாதுகாப்பு படை மாதிரி இருந்த பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு பொறுப்பான ஒரு அதிகாரிகளாக பாண்டிச்சேரி காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப அருமையாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டு தெரிவித்தாலும் அது மிகையாகாது. முதல் ஒரு புதுமையாக இருந்தது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை, அது உண்மை, நம்ம ஒத்துக்கிற வேண்டும். ஸோ பாண்டிச்சேரியுடைய காவல்துறை ரொம்ப புதுமையான பாதுகாப்பை கொடுத்தது. அதற்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளதான் ஆக வேண்டும். யாராக இருந்தாலுமே அந்த, ஏன்னா அது அவங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தானே. ஒரு பப்ளிக் அவங்கள எங்கள் மக்களை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு நமக்கான உரிமை இருக்குது. அவங்க கடமை செய்கிறாங்க, நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம உரிமை, அவ்வளோதான். ஸோ அது ஒரு புதுமையான இருந்தது. இது அந்த காவல்துறைக்கும் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய பாண்டிச்சேரி அரசுக்கும் அந்த சிஎம்முக்கும் உள்ள மிகப்பெரிய ரெஸ்பான்ஸான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணித்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அரசாக இருக்குது பாண்டிச்சேரி அரசு. நல்ல முதலமைச்சராக இருக்கிறாரு, நல்ல அதிகாரிகளை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அது தெரிந்தது அதில். அது ஒன்று, அது சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு அந்த கூட்டத்தில் ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடியே அறிக்கை விட்டுறாரு, வயதானவங்க வர வேணாம், பிரெக்னன்சியாக இருக்கிறவங்க வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில் உன்னிப்பாக கவனிக்கிறோம், ஒரு தொலைக்காட்சியில் அதை காட்டினாங்க. ஒரு அம்மா குழந்தையோட வந்திருக்காங்க. வரும்போது அப்போது கேட்குறாங்க, குழந்தையோட வரக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஓரமாக நின்று பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்துட்டு அவங்கள உள்ள விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடலை, வெளியேற்றினாங்க. ஏன்னா அந்த எதுக்கு குழந்தையோட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, மீறி விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற எண்ணத்துல வர்றாங்க. அது சரி இறக்கப்பட்டு வந்துட்டாங்களே, அலை வைக்கக்கூடாதுன்னு பெருந்தன்மையா உள்ள விட்டாலும் நாளைக்கு அந்த குழந்தைங்கிறது என்ன, சாதாரண குழந்தை நமக்கு வலின்னா நம்ம சொல்லிடலாம், குழந்தை சொல்லுமா ஐயோ காத்து வரலன்னு சொல்லுமா, ஐயோ எனக்கு தண்ணி வேணும்னு குழந்தை சொல்லுமா? அப்போ அந்த குழந்தை கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் அது. அதை பொறுப்பா வாட்ச் பண்ணாங்க பாருங்க. குழந்தையோட ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு அவ்வளோ கூட்டத்தில் கரெக்டாக அதை அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கும் அந்த காவல்துறை பொறுப்பாக இருந்து, அதே மாதிரி காவல்துறை சொன்ன உடனே அவங்க ஆர்குமெண்ட் பண்ணாம அவங்களும் கூட்டத்துக்குள்ள போகாம ஒதுங்கிட்டாங்க. அப்போ ஒரு காவல்துறைக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப புதுசா இருந்தது. யாருங்க சொன்னா தற்குறிண்டு, போய் பாரியா பாண்டிச்சேரி கூட்டத்தை எவ்வளவு அழகா நடத்தினாங்கன்னு அப்படி சொல்ற அளவுக்கு அருமையான ஒரு கூட்டம், தொடக்கமே அருமையாக இருந்தது. இன்னொன்னு 5000 பேர் தான் அப்படின்னா டோக்கன் கொடுத்துருக்காங்க, அந்த கியூஆர் கோடு ஓகேனாத்தான் வர முடியும்னு சொல்லி. அதை மீறி கூட்டம் வரும்போது விஜய் அவளை பேச்சை கேட்கணும் பார்க்கணும்னு வரும்போது அவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்க கூடாது, வந்துட்டாங்க சரி உள்ள விட்டுருவான், அப்படி உள்ள விட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா அதுக்கும் நம்ம பாதுகாப்போட உள்ள விடுவோம்னு சொல்லி மேற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் உள்ள வந்தாங்க. நான் அதெல்லாம் வாட்ச் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கூட்டம் அதிகமாக வரும்னு சொல்லி மறுபடியும் கூட்டத்தை அதுல இருந்து, அதாவது எவ்வளவு நேர்த்தியா ஒரு காவல்துறை செயல்பட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னிப்பா அந்த கூட்டத்தை கவனிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்ப தாவேக்காரங்க கவனிக்க வாய்ப்பில்லை, எல்லாரும் அதுல இருந்திருப்பாங்க. விஜய் அவர்களே கவனிக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். நான் ஒரு ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை கவனிக்கிறோம், அது சம்பந்தமா பதிவிடுறோம், மக்கள்கிட்ட போய் சேருது. அது தவறாக இருந்துடக்கூடாது, தவறான முன்னுதாரணமாகவும் இருந்தக்கூடாது. எது உண்மையோ அதைத்தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து அந்த நிர்வாகம் அருமையா இருந்தது. கூட்டம் 5000 தாண்டியோ இல்லை உள்ள வரும்போது அங்க பணத்தை பாதுகாப்பை பலப்படுத்துச்சு, எக்ஸ்ட்ரா போலீஸ் உள்ள வந்து டோட்டலா பாதுகாப்புக்கு நின்றாங்க. அப்போ அங்கங்க தொண்டர்கள் அமைதியா ஆயிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த குழந்தைய வெளியேற்றிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சரியம்னா, விஜய் அவர்கள் பேசும்போது சில இடங்களில் அவர் பேசுவது புரியாத அளவுக்கு சவுண்டு வரும், கத்திக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடந்த கூட்டங்கள்லாம் அப்படித்தான் நடந்தது. அதையெல்லாம் அடுத்த கூட்டங்கள்ல தாபாக்கினர்களே வாட்ச் பண்ணணும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள கூட்டங்கள்ல வேற யாரும் உள்ள பூந்திருக்காங்களா என்னங்கிறது ஒரு டவுட் வருது. பாண்டிச்சேரியிலாம் அப்படி நடக்கவே இல்லையே, ரொம்ப கரெக்டா இருந்தது அப்படிங்கிற எண்ணமும் வரத்தான் செய்யுது. அப்போ எல்லா கூட்டங்களிலும் அவ்வளவு சவுண்டு விட்டு அவர் பேச்ச கூட சரியா கேட்க முடியாத அளவுக்குலாம் இருந்தது. ஆனா இங்க தெளிவா அமைதி, எதுக்கு கை தட்டணுமோ எதுக்கு விசில் அடிக்கணுமோ அதுக்கு பண்ணிட்டு அவர் பேச்சக்கூடிய பேச்சு தெளிவா கிளாரிட்டியா வந்தது. அவ்வளவு அமைதியாக மக்கள் வந்து ரசிச்சாங்க. ஸோ இது ரொம்ப புதுமையா இருந்தது, பாராட்டக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு என்னன்னா, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சி என்ன அரசியலுக்கு வந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பேசுவாங்க. ஆனா அரசியல் செய்வதற்காக ஆளுங்கட்சியை பேசக்கூடாதுல்ல. நான் கூட்டம் நடத்துறேன் வேணும்னே ஒரு சிஎம் பத்தி குத்தம் சொல்லக்கூடாதுல்ல. அதுல விஜய் அவருடைய நேர்மையை பாராட்டணும். ஆளுங்கட்சி அங்க வந்து இருக்கு, அந்த சிஎம் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார் ஐயா ரங்கசாமி ஐயா. இருந்தாலும் அங்கதான் புதுசா அரசியல் செய்யப்படும். அதுக்காக அரசியலுக்காக அவரை குத்தம் சொல்லக்கூடாதுல்ல. இவ்வளவு சிறப்பா பாதுகாப்பு கொடுத்த புதுச்சேரி சிஎம்க்கு நன்றின்னு சொன்னார். இன்னொன்னு என்ன தெரியுமா, இவர் பேசுறத சிஎம் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? ரங்கசாமி ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரலாகிட்டு இருக்கு. அவர் சொன்னோன்னே இவருக்கு அமைச்சர் பக்கத்துல இருந்து அமைச்சர் கைதட்டுறாரு. இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதாவது நம்மளை நன்றியோட பேசுறாப்பில்லை அப்படின்னு சொல்லி அவர் ரியாக்ஷனை பாருங்க, அந்த வீடியோல போட்டு பாருங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோலாம் வந்தது, நான் நிறைய பேருக்கு அனுப்பி வச்சேன். ஒரு முதலமைச்சர் அவர் புல்லரிச்சு போறாரு நன்றி சொன்னோன்னு. அப்ப அந்த அரசியலை தாண்டி விஜய் அவர்களுடைய நேர்மை உன்னிப்பா கவனிக்கப்பட்டது புதுச்சேரியில. அதுவும் உண்மை. இன்னொன்று என்னன்னா, ஒரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கணும். ஒரு வேவ்லென்த்தை ஒரு பொண்ணு அதில் ஒரு மீடியாக்காரர் பேட்டி எடுக்கிறாரு. என்ன எதுக்குமா விஜயை ஆதரிக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவர் பேச்சில் ஒரு உண்மை தெரியுது. அதாவது ஒரு பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் முதல் வாக்காளர் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கல்லூரி படிக்கும், அவ்வளவுதான். அந்த பொண்ணு சொல்லுது அவர் பேச்சுல ஒரு உண்மை தெரியுது. அந்த பொண்ணு பேசுனதுலயும் ஒரு உண்மை இருந்துச்சு. அந்த பொண்ணு பொய் சொல்லல. ஒரு தலைவனுக்கான உண்மையும்
அந்த கட்சி தொண்டனுக்கான உண்மையும் அந்த மக்களுக்கான உண்மை இருக்குல்ல, இதுதான் ஒரு செல்வ செழிப்பான ஆட்சியை உருவாக்கும். மன்னர் காலத்திலே அதுதான் நடந்தது. மன்னர் காலத்திலே அதுதான் நடந்தது. ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்றால் அவன் தூங்கும் போது கனவுல வருமா பிரச்சனை. மன்னனுக்கு தூங்கும் போது என்னன்னா இப்ப மாதிரி போன் கிடையாது, உடனே போன் பண்ணி சொல்றதுக்கு. இயற்கை அந்த அளவுக்கு, அதாவது மக்களை நேசிக்கிற ஒரு அரசன் அவனை இயற்கையை வாழ்த்தும். நல்ல உளப்பூர்வ மக்களை ஆள வேண்டும். இன்னைக்கு நம்ம தூங்க போறோமே, விடுவதற்குள்ள என் மக்கள் நிம்மதியா தூங்கி காலையில எந்திரிக்கணும்னு நினைச்சு ஒரு மன்னன் தூங்குனான்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல மலையில வெள்ளப்பட்டு ஒரு பகுதி அழிஞ்சிருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல போர் பகுதியில் ஒரு அசம்பாவிடம் ஆச்சுன்னா அவன் மனச்சாட்சி உறுத்தி அந்த மன்னனுக்கு தெரிஞ்சு தூக்க கலந்து எந்திரிப்பாரான். இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கு. எந்திரிச்சு உடனே அமைச்சரவையை கூப்பிட்டு எங்கேயோ பிரச்சனை இருக்கியா, எனக்கு அது தெரிஞ்சாகன்னு சொல்லி உடனே அந்தந்த ஏரியாவுக்கு ஒற்றர்கள் மூலமா குதிரைப்படையை அனுப்பி தகவலை சேர்த்து அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கார்கள் மன்னர்கள். இதுதான் மக்களுக்கும் மன்னர்களுக்கும் உள்ள தொடர்பு. இறையாண்மை கொண்டது அரசியல் சொல்லியிருப்பார் பிளாட்டோ. இறையாண்மை கொண்டது, இறைவனுக்கு சமமானவன் தான் அரசியல்வாதி. இறைவன் எப்படி வேண்டுகிற வரத்தை பக்தனுக்கு கொடுக்கிறானோ, எந்த சுயநலமும் இல்லாமல் மக்கள் பிரச்சனையிலே கடவுளாக இருந்து பாதுகாக்கிறவன் தான் உண்மையான மன்னன், அரசியல்வாதி அப்படின்னு பிளாட்டோ அரசியல் தத்துவ மேதை. முதல்ல அரசியலுக்கு தத்துவம் வகுத்தவர் அவர் தான். முதல் தத்துவமே இதுதான், இறையாண்மை கொண்டது அரசியல் சொல்லி. நீ கடவுளியா? அரசியல்வாதி என்பவன் ஆளுகிறவன் கடவுள் மாதிரி. பக்தனை காக்க வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு உண்டு. அப்படி உள்ளவன் தான் அரசியல் தலைவனாக இருக்க முடியுங்கிறதா பிளாட்டோ சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கிறாங்களா? இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஐயோ காலையில எந்திரிக்கும் போது என் மக்கள் நிம்மதியா எந்திரிக்கணும், பசியோட யாரும் எந்திரிச்சக்கூடாது, கடனோட யாரும் எந்திரிச்சக்கூடாது, எங்கேயும் அடிமைப்பட்டு கிடந்துடக்கூடாது. ஒரு தலைவன் சொல்லுங்க மனச்சாட்சியை தொட்டு. அப்ப அந்த மக்களுக்கும் ஏன் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்தது? மக்களுக்கு செய்த துரோகம் அழிந்து விட்டார்கள். அது ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன். எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னது, அவர் பேசின பேச்சுல ஒரு உண்மை தெரிந்து சொன்னதும் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. அது அந்த 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 அவர் வஞ்சமில்லாத மனசு, ஒரு பிஞ்சு மனசு, கிட்டத்தட்ட 20 வயசுல இருக்க அந்த பிள்ளை அவர் ஒரு தலைவனை பார்த்து அசால்ட்டா சொல்லுது, அவர் பேச்சுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை விட என்ன வேணும்? யாரையாவது ஒரு அரசியல் தலைவரை ஒரு பேச்சுல உண்மை இருக்கு, அவர் நடவடிக்கையில உண்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. அதுதான் நான் அந்த எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். பிளாட்டோட தத்துவத்தை சொல்லி, அரசியல் தலைவன் இறைவனுக்கு சமமானவன், அப்போ அவன் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்போ இவர்கள் நம்புவதும், அவர் பேச்சில் உண்மை இருக்கு என்று மக்கள் நம்புவதும், நான் பேசுறது உண்மை என்று விஜய் அவர்கள் பேசுறதுல நமக்கே தெரியுதே. இப்ப நான் பேசுறேன்னு நான் பாக்குறேன்னா அவர் பேச்சில் உண்மை தெரியுதே. இந்த ஒற்றுமை ஒரு டைம்ல ஒரு பெரிய அரசனாக உருவாக்கும், பெரிய ஆளுமையாக உருவாக்கி ஆட்சியில் அமர்த்தும். அதுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது விஜயோட அரசியல். அது புதுச்சேரி கூட்டத்தில் இந்த மாதிரி நிறைய எமோஷனலான விஷயங்கள் டீட்டெயிலாக நமக்கு கிடைச்சது, தெரிஞ்சது. ஸோ இது ஒன்று. அப்போ ஒரு அழுத்தம் மக்களுக்கும் தலைவருக்கான அந்த உடன்படிக்கை, வேவ்லென்த், ஒற்றுமை சரிசமமாக பார்க்கப்பட்டது புதுச்சேரியில். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஒன்று. அதே நேரம் புதுச்சேரி பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசினார். அவர் பேச்சிலையுமே ரொம்ப நல்லா இருந்தது, பேச்சிலையுமே அழகா இருந்தது, தெளிவாக இருந்தது. புதுச்சேரி பிரச்சனையை பற்றி பேசினார். ஐடி கம்பெனியே அங்கே இல்லையே, ஐடி கம்பெனியை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார். ரேஷன் கடை, ஏழை மக்கள் இருப்பாங்க, ரேஷன் கடைகளை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார். அதே மாதிரி காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள், அது தடுக்கப்பட வேண்டும், மீனவர்களுக்கு ஆதரவாகவும் பேசினார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கோரிக்கையா தனி மாநில கோரிக்கை, பாண்டிச்சேரியை மாநிலமாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பேசினார். இது ரொம்ப உன்னிப்பா சென்சிட்டிவா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரம் ரங்கசாமி ஐயா கூட பிஜேபி கூட்டணியில இருந்தாலும் அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கான அந்த அவங்களுக்கான சட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களை தீட்டுவதில் மத்திய சர்க்கார் பிஜேபி அரசாங்கம் கொஞ்சம் ஓரவஞ்சகம் செய்து என்ற முறையில் அவர் அந்த பிஜேபியோட விஷயத்தையும் சுட்டிக்காட்டி பேசினார். இப்படி அவருடைய பேச்சுக்களும் ரொம்ப கவனிக்கப்பட்டது. அந்த பேச்சுகளை தெளிவாக கேட்கும் அளவுக்கு தொண்டர்களும் பொறுமை, எதுக்கு கைதட்டணும், எதுக்கு விசில் அடிக்கணும்னு அமைதியாக இருந்து அதை ரியாக்ட் பண்ணாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தது.
இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அசம்பாவிதம் இல்லாமல் சூப்பராக அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு விஜய் அவர்கள் போகிற போக்கில் ஒன்று சொன்னார். பாண்டிச்சேரி சிஎம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, இவர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தருகிறார்கள், ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறது, அதில் வரும் மக்களுக்கு பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை, அதை பாண்டிச்சேரி அரசும் காவல்துறையும் எவ்வளவு நன்றாக செய்திருக்கிறது, இதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருப்பார். எவ்வளவு பாருங்க, எப்படி நீ ஒரு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. அது ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி, அதுலயே ஒரு சிஎம் இவ்வளவு அழகா பண்றாரு. இவ்வளவு பெரிய மாநிலத்துல எவ்வளவோ பெரிய காவல்துறையை வைத்துக்கொண்டு, கிட்டத்தட்ட ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரானவர்கள் தமிழ்நாடு காவலர்கள். பெரிய தமிழ்நாடு காவல்துறை மாதிரி அருமையான காவல்துறை எதுவுமே கிடையாது. அவ்வளவு திறமையானவங்க, பெரிய பெரிய சரித்திரங்கள் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு போலீஸோட ஈக்குவலானவங்க தமிழ்நாடு காவல்துறை. அதை வைத்துக்கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் நடந்த மாநாட்டில் ஒரு உயிரிழப்பு இல்லாமல் தடுக்க முடியலையா அப்படிங்கிற வேதனையை விஜய் அவர்கள் சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு போலீஸ் அதிகாரிகளை எதைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுது, ஸ்காட்லாந்துக்கு நிகராக இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையை வச்சு ஒரு கூட்டத்தில் உள்ள அசம்பாவத்தை தடுக்க முடியலையா ஐயா அப்படிங்கிறது தான் இதோட மறைமுக. அதுதான் இது மிகப்பெரிய அவமானம் ஐயாவுக்கு, சிஎம் ஐயாவுக்கு. அவர் இது வரைக்கும் நடந்துருச்சு, அது யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏதோ நடந்துருச்சு, அது என்சிபி விசாரணை நடந்ததுக்கு யார் என்னங்கிறது தெரியல. பட் இனிமேல் ஐயா தமிழ்நாடு அரசு முறையான பாதுகாப்புகளை கொடுத்து அரசியல் கட்சிகளுக்கு மக்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பா அது காவல்துறைக்கு அரசு தான் துணை இருக்கணும். காவல்துறையில எல்லாரும் டியூட்டி பண்ண ரெடியா தான் இருக்கிறாங்க. மக்களுக்காக நன்கு வேலை செஞ்சு இறங்குறவங்க தான். அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை சுதந்திரமா செயல்பட விட்டால் அவர்கள் இது புதுச்சேரியை விட தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர்கள் தான். ஸோ அதையும் அவர் சுட்டி காட்டி பேசினார். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முழுமையா ஒரு மிகப்பெரிய கட்சியா, பக்குவப்பட்ட கட்சியா, பக்குவப்பட்ட தலைவரா நேரத்துக்கு வர, நான் சொல்ல மறந்துட்டேன், நேரத்துக்கு வந்தாருங்க. அது ஒரு பெரிய பிளஸ், அது பெரிய விமர்சனமாகவே இருந்தது. நேரத்துக்கு வரமாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் காலத்தில் லேட்டாக வந்தார் அப்படின்னா, அப்போ ஃபோன் கிடையாது, தொலைபேசி கிடையாது, வாட்ஸ்அப் இது போன்ற டெக்னிக்கல் கிடையாது. அதனால இங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு என்னன்னு யாருக்கும் மெசேஜ் அனுப்ப முடியாது. இத்தனை மணிக்கு வராது, அத்தனை மணிக்கு வராது, அந்தந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம், இந்த சிக்னலில் விஜய் வந்திருக்காரு, அப்போ அடுத்த சிக்னல் நாங்கள் நிற்க போகிறோம், அடுத்த சிக்னல், இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி போகிறாங்க. அப்போ எல்லாரும் அடுத்தடுத்து அந்தந்த பகுதி மக்கள் கூட்டத்தில் கலந்து அங்கங்கே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த செல்போன் தொலைத்தொடர்புத்துறை டெக்னிக்கல் இருக்குல்ல, அது எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, அண்ணா காலத்தில் இல்லை. அதனால லேட் ஆச்சு. இப்போ தான் சரி. நம்ம இப்போ போய் எடுத்துக்காட்டுக்கு அண்ணாவே எம்ஜிஆர் சொல்லக்கூடாது, அது இருந்த காலம் வேற. இப்போ அப்படி இல்லை. நீங்க சாதாரண கார்ல போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்றான், இங்க வரா, தாம்பரத்தில் வராரு, எப்படியும் பெருங்குளத்தூர் தாண்டி தான் போகணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணினான். அப்போ அந்த கட்சிக்காரனோ பொதுமக்களோ யாரோ விட்டு அங்கே சிக்னல் நிற்கா பெருங்குளத்தூர்ல விஜய் பார்க்கறதுக்காக. அப்போ இந்த ஃபோன் பண்ணி சொல்லிடான் பாருங்க, கூட்டம் வந்துருதா. அங்கே அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில், அண்ணா காலத்தில் ஒரு குத்து மதிப்பாக கூட்டம் நின்றுருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வளர்ச்சி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது உண்மை. அதை கரெக்டாக வந்துட்டார். நேரத்துக்கு வந்தது ஒரு பெரிய பிளஸ் பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அருமையாக சிறப்பான ஒரு பக்குவப்பட்ட கட்சியாக, ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான கட்சியா, அழகாக யாரும் விமர்சனத்துக்கு உள்ளாகாத ஒரு கட்சியா, ஒரு கூட்டமா, அரசியல் கூட்டமா நடத்திட்டாங்க. என்ன இதுல நாஞ்சி சம்பத் ஐயா, செங்கோட்டையன் ஐயா அந்த மேடையில பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்போ அவங்க ஏன்னா தகவல் வந்தது அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி. அப்போ நாஞ்சில் செங்கோட்டையன் போன்றவங்க பேசும்போது இன்னும் நாஞ்சில் சம்பத்லாம் பேசினாருன்னா வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த மேடையில் அவங்க பேசுகிற வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. பரவாயில்ல, அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அது புதுச்சேரி தானே. இனி தமிழ்நாடுகளில் அடுத்தடுத்து அவங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் மக்கள் ஈர்ப்பாங்க. பெருசாக பக்குவப்பட்ட ஒரு கட்சியாக, அரசியல் களத்தில் அருமையான ஒரு கட்சியாக அது ப்ரூவ் பண்ணிடுச்சு பாண்டிச்சேரியில். தமிழ்நாட்டிலையும் அது அவ்வாறு செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களாலும் ஆதரிக்கப்பட்டு அருமையாக அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. விஜய் அவர்கள் புதுச்சேரியில் செய்த அந்த புதுமையான அரசியல் பாராட்டுக்குரியது. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம். நன்றி.